ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பால் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தமிழ் கடவுள் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீரரான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று தொடங்கி நாளை மதியம் வரை நடைபெற இருக்கிறது. இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பக்தர்கள் நடைபயணமாகவும் மற்றும் பேருந்துகள் மூலமாக குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை இன்று நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் சுவாமிக்கு நடைபெற்ற நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மீண்டும் வேண்டுதல் நிறைவேற கடலில் புனித நீராடி பின்னர் ஈர உடைகள் அணிந்தும் அந்த நம்ம முருகப்பெருமான் பேசக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. மேலும் பக்தர்களின் வருகையை ஒட்டி, அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் கோவில் நிர்வாக தரப்பில் பல்வேறு அடிப்படை வசதிகள் பக்தர்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் அன்னதானமாக இருக்கட்டும், மற்றொரு பக்கம் குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள் போன்ற பல்வேறு வசதிகள் கோவில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அங்கங்கே சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி பக்தர்களின் எந்தவித குறைபாடும் இன்றி வசதிகளுக்கு ஏற்ப பல்வேறு அடிப்படை வசதிகள் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.